இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.17 6 சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A is equal நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் அணி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. A டிரான்ஸ்போர்ட் பவர் ஹோல் டிரான்ஸ்போர்ட் சரிங்களா ஈக்குவல் A என்பது சரிபார்க்க. இப்போது இது நம்ம LHS எடுக்க போகிறோம், இது RHS, இது ரெண்டும் சமமாக அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க அணியை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள். A டிரான்ஸ்போர்ட் LHS எடுத்துக்கலாமா. A அடுக்கு இது மீனிங் பார்த்தீங்கன்னா நிறை நிரல் மாற்று அணி ஒரு தடவை மாற்றிருக்காங்க, மறுபடியும் திரும்ப இன்னொரு தடவை மாற்றிருக்காங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா. இப்போ A கொடுத்தாச்சு, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு தடவை நிறை நிரல் எடுக்க போகிறோம் சரிங்களா. ஏன்ற அணியை நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் மாற்றி எழுத போகிறோம். அப்போது 5 2 2 அடுத்து -√17 0.7 5 ÷ 2 அடுத்து பாருங்கள் 8 3 1 சரிங்களா. இப்போ ஒரு தடவை நிறை நிரல் மாற்று அணியை மாற்றி எழுதியாச்சு. இதை இன்னொரு தடவை ஏன்னா அழுக்கு இருக்கா. ஸோ இப்போது A டிரான்ஸ்போர்ட் பவர் ஹோல் டிரான்ஸ்போர்ட் திரும்ப நிறைய நிரலாகவும் நிரலில் நிறையாகவும் மாற்ற போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, A எடுக்கக்கூடாது, A டிரான்ஸ்போர்ட்டு தான் திரும்ப நாம் எடுக்க போகிறோம். இப்போது நிறைய நிரலாக மாற்ற போகிறோம், நிரலை நிறையா மாற்ற போகிறோம். அப்போ என்ன ஒரு 5 -√17 8 அடுத்து 2 0.7 3 அடுத்து 2 5/2 1 சரிங்களா. அடுத்து RHS என்ன ஏவா. இப்போ A அடுத்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 5 2 2 -√17 0.7 5/2 அடுத்து 8 3 1 பாருங்க. LHSம் RHSம் ஈவனாக இருக்கா. அப்போது therefore LHS = RHS என்ன ஆகும். A டிரான்ஸ்போர்ட் பவர் ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் A என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கோங்க.